சாப்டர் 2. ஸோ இவங்களோட மீட்டிங் முடிச்சுட்டு மெக்டொனால்ட் பிரதர்ஸோட மீட்டிங் முடிச்சுட்டு நான் சிக்காகோவுக்கு ஃப்ளைட்டில் கிளம்பிட்டேன் 1984. ஸோ போகும்போதே நான் என்ன பண்ணிட்டேன், கான்ட்ராக்ட்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டேன். அதாவது மெக்டொனால்ட் பிரதர்ஸோட எப்படி கான்ட்ராக்ட் போடுறது, ஏன்னா அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மற்ற பிரான்ச்சஸ் ஃப்ரான்ச்சைசி மாதிரி. ஸோ அதெல்லாம் மைண்டில் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பயங்கர பயம், என்னடா இவ்வளோ பெரிய வேலையை எடுக்க போகிறோமா, என்னை ஏற்கனவே வேலையை விட்டுட்டு திரும்ப வேலையெல்லாம் மாற்றிட்டோம். இப்போ எனக்கு 52 வயசு ஆகுது. எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆர்த்ரிட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்குது. இது எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே என் வாழ்க்கையே இனிமேல் தான் இருக்குது, இனிமேல் தான் நான் சாதிக்க போகிறேங்கிறத நான் மட்டும் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஐ வாஸ் ஸ்டில் க்ரீன் அண்ட் க்ரோயிங். ஸோ ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன். ஒரு பயங்கர என்ன சொல்கிறது, ஹைட்டாக போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. ஆனால் என்னோடய மனசு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை விட ஹைட்டாக பறந்துட்டுருக்குது வாழ்க்கையை பற்றி. பயங்கர சன்னி டே, பயங்கர பிரைட்டாக இருக்குது. ஆனால் நான் ஊருக்குள்ளே இறங்குறேன், பயங்கர கருவு மேகங்கள், பயங்கர இருட்டாக இருக்குது சிக்காகோவில் போகும்போது. ஒருவேளை அது கெட்ட சகுனமோ அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு குழப்பம். இருந்தாலும் அந்த மனசில் அந்த தாட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் எப்படி வளர்ந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன், பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் 1902 வருஷம் பிறந்தேன். எங்கள் அப்பா பயங்கரமான உழைப்பாளி. ஸ்கூலுக்கே போகல, பாதியிலே ஸ்கூல் விட்டு நின்றுட்டார். அப்போயே எங்கள் அப்பா நினச்சிட்டாரு, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை பெருசாக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் ஸ்கூலுக்கே போக முடிஞ்சுது. ஸோ அவரோட ஆசையை என்னால் பெருசாக நிறைவேற்ற முடியல. ஆனால் என்னோட 5 வயசு கம்மியாக எனக்கு அப்புறமா பிறந்த தம்பி, அவன் பெரிய படிப்பாளி, ப்ரொஃபஸராக இருக்கான், மெடிக்கல் ஃபீல்டில் ரிசர்ச்சராக இருக்கிறான். அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரம் எனக்கு அவனுக்கு வித்தியாசம், நான் பேசிக்கிட்டே கூட மாட்டோம், அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய படிப்பாளி. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த என் தங்கச்சி கூட பெரிய படிப்பாளி தான். ஆனால் எனக்கு தான் அது செட் ஆகலை. எங்கள் அம்மா ரோஸ் ரொம்ப பயங்கர நீட்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க. பயங்கர க்ளீனாக வச்சுருப்பாங்க வீடை, சுற்றி வட்டாரம் எல்லாம் பயங்கர க்ளீனாக இருக்கும். அது அவங்களோட அம்மா கிட்டே தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னோடய பாட்டி கிச்சன்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க. தரையை ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தான் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து, ஆல்ரெடி தரையெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் பயங்கரமாக அதை கழுவி முழுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கர ஒரு க்ளீன்லினஸில் வெறி பிடிச்ச ஆள். என்னையுமே வீட்டில் வேலைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நானுமே என்ன பண்ணுவேன், எல்லா வேலைகளும் எடுத்து பண்ணுவேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பியானோவுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, பியானோ டீச்சர் அம்மா. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வரதுக்காக நான் கூட அதுக்கப்புறமா கூட நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நானும் அதே மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் எல்லா வேலைகள் முடிச்சுட்டு அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, குழந்தைங்க பெருசாக பெரியவங்களோடலாம் சுற்ற மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எப்போவுமே எனக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். எங்கள் அப்பா பெரிய குரூப்போட வீட்டில் பாடுவாங்க, எங்கள் அம்மா பியானோ வாசிப்பாங்க. நானும் என் தம்பியும் மாடியில் இருப்போம். எப்படா பாட்டு முடியும், எப்படா ப்ரோக்ராம் முடியும்னு காத்துக்கிட்டு இருப்போம். முடிஞ்ச உடனே நாங்கள் திபுன்னு கீழே இறங்கி ஓடி, அவங்க சாப்பாடை வச்சுருந்ததெல்லாம் மீதி வச்சுருப்பாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து எனக்கும் என் தம்பிக்கும் எங்கள் அம்மா அப்பா கொடுப்பாங்க. அதை சாப்பிட்றதுக்காக பயங்கரமாக ஓடுவோம், பயங்கரமாக வேலை செய்வோம், வீட்டில் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வோம். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு எப்போவுமே புக்கு படிக்கவே பிடிக்காதுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு புக்குனாலே அலர்ஜி. ஆனால் நான் வேலை செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், இன்னொன்று என்ன பண்ணுவேன், புக்கு படிக்காமல் நான் கனவு கண்டுகிட்டே இருப்பேன். வாழ்க்கையில் எப்படி ஆகணும், என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு கனவு கண்டுகிட்டே இருப்பேன். என்னை கூட கேட்பாங்க, என்ன ரேமண்ட் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் பண்ணலையே அப்படிமா. ஒன்றும் நீ பண்ணாமல் இருக்க மாட்டே, ஏதாச்சும் கனவு கண்டுகிட்ருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு என் செல்ல பேரே டேனி ட்ரீமர் அப்படிம்பாங்க. ஏன்னா நான் கனவு கண்டுகிட்டே இருப்பேங்கிறனால என் பட்ட பேரே டேனி ட்ரீமர். ஸ்கூல் படிக்கும்போது எல்லா பக்கமுமே நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், ஏதாச்சும் கனவுனா கற்பனை பண்ணிகிட்டு இருப்பேன், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பவுமே கனவு காண்றது டைம் வேஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கனவு காண்றதே ஒரு வேலை தான். அதுலேயுமே அந்த வேலை நடக்கிறதுங்கிறதுனால அது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்க மாட்டேன். அது நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் அது உபயோகமாக இருக்குங்கிறது என்னோடய எண்ணம். நான் என்ன பண்ணுவேன்னா, கற்பனை பண்ணுவேன், ஒரு ஜூஸ் கடை, ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கடை போடணும் அப்படின்னு எனக்கு லெமனட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், அது போடணும்னு எனக்கு ஒரு கற்பனை இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்லாம் அந்த கனவு காணல. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கடையே போட்டுட்டேன். அந்தளவுக்கு நான் உழைப்பேன். நான் நிறையா விற்கவும் செய்வேன். நான் இதெல்லாம் எப்படி நிறைவேற்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கிற காலத்துலேயே
மளிகை கடையில் வேலை பார்க்குறது. அதுக்கப்புறமா எங்களோட மாமா ஒருத்தர் இருந்தார், அவரோட மருந்து கடை, ஸ்வீட் கடை, சோடா கடை, இப்படி எல்லாத்துலேயும் நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன். வேலைங்கிறது எனக்கு எப்படின்னா, பர்கரில் உள்ளே வச்சுருக்கிற மீட் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வேலைங்கிறது. அந்தளவுக்கு நான் ரொம்ப விரும்பி பண்ணுவேன். ஆக்சுவலாக முன்னாடி காலத்தில் ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் உடன்பாடே இல்லைங்க. ஏன்னா ஃபுல்லாக வேலை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் ஜாக் வந்து டல்லாக இருப்பாருன்றது தான் அந்த பழமொழி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வேலை செய்கிறதுங்கிறது எனக்கு வந்து அவ்வளோ ஜாலி கொடுக்குற விஷயம். எனக்கு அது வந்து ஒரு பேஸ்பால் விளாட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துலலாம் பேஸ்பால் தான் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் விளாண்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து வேலை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். எல்லோரும் என்னை கூப்பிடுவாங்க, எல்லா வேலைகளும் கூப்பிடுவாங்க. நானும் பியானோ நேச்சுரலாகவே வாசிப்பேன், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நானும் பியானோ அம்மா கூட சேர்ந்து வாசிப்பேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மியூசிக் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற மைண்டில் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு எல்லாமே பணம் சம்பாதிக்கிற மைண்டில் தான் இருந்திருக்குன்னா பாருங்களேன். நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு பெரிய மியூசிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது வுல்வர்த் அண்ட் கிறிஸ்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு 2 கடை இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, பியானோ வாசித்து அதுக்குனால கஸ்டமர்ஸை வந்து உள்ளே இழுப்பாங்க. நான் பியானோ கேட்குறதுக்காக கஸ்டமர்ஸ் வருவாங்க, அப்படியே அவங்களுக்கு நிறையா வியாபாரம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம், இந்த மாதிரி மியூசிக் வந்து கமர்ஷியலாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயங்கர ஆர்வம். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய ஸ்கூல் படிக்கும்போதே நான் என்ன பண்ணுவேன், லஞ்ச் ஹவரில், அப்புறம் ரொம்ப பெரிய லஞ்ச் ஹவர் இருந்துச்சுன்னா அந்த டைமில், அதுக்கப்புறமா வந்து சம்மர் சீசன்லலாம் வந்து என்னோடய மாமாவோட மருந்து கடை, சோடா கடையில் எல்லாம் போய் வேலை பார்ப்பேன். அங்கே என்ன பண்ணுவேன்னு சொன்னால், எனக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி கடைகளில் வேலை பார்க்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பயங்கர எனர்ஜியாக இருந்தோன்னா வர்றவங்க அதிகமாக வாங்குறாங்கங்கிறதுனால புரிஞ்சிக்க முடிஞ்சுது. வெறும்னா சாதாரணமாக ஒரு காஃபி தான் வாங்க வந்திருப்பாங்க, நம்ம பயங்கர குதூகலமாக நம்ம சிரிச்சுட்டு இருக்கும்போது காஃபி வந்தவங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போவாங்க, அப்படியே அதிகமாக சேல்ஸ் நடக்கும். அதனால் கண்கூட பார்க்க முடிஞ்சுது. அப்போ என்ன பண்ணிட்டேன், இப்படியே நாங்கள் பார்ட் டைம் வேலை செஞ்சு என் கூட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணோம். $100 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குட்டி ஒரு ஸ்டால் மாதிரி, அது வந்து ஹோல் இன் தி வால் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செவருக்கு அடியில் இருக்கிற ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து, அந்த வாடகை வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $25 பெர் மந்த் எடுத்து நாங்கள் எங்கள் மியூசிக் ஸ்டோர் ஆரம்பித்தோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்தது, இந்த மாதிரி மியூசிக் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ படிக்கிற காலத்துலேயே நான் வேலை பார்த்து அதை சேர்த்து வச்சு கடையெல்லாம் ஆரம்பித்தேன். அந்த கடையிலேயே நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு இந்தளவுக்கு பெருசாக சேல்ஸ் ஆகலை. நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பேன்னா, பியானோ வாசிப்பேன். எப்படி நான் பார்த்த மாதிரியே நான் பியானோ வாசித்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணி உள்ள கடைகளுக்கு வர வச்சு வாங்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அதை ட்ரை பண்ணேன். ஆனாலுமே எங்களுக்கு பெருசாக அது லாபம் கிடைக்கல. ஸோ கொஞ்ச நாளில் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு கொஞ்சம் மாதங்களில் கடையை மூடிட்டு இருக்கிற காசை அப்படியே பிரிச்சுக்கிட்டோம். அப்படி தான் என்னோடய ஸ்கூல் டேஸ் போச்சு. என்னோடய ஹை ஸ்கூலுமே வந்து ஒன்றும் பெருசாக சந்தோஷப்படுற மாதிரி இல்லை பெரிய விஷயங்கள்லாம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி சாஃப்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஃபியூனரல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு மயானமாக அமைதியாக போயிட்டே இருந்தது. எனக்கு ஸ்கூல் டேஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு வாதாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பயங்கர வெறியாக, பயங்கர கோவமாக, பயங்கர சண்டையோடு நான் என்ன பண்ணுவேன்னா வாதாடிக்கிட்டே இருப்பேன். அதனால் டிபேட் ப்ரோக்ராம்ஸ் எது நடந்தாலும் நான் முதல்ல கலந்துக்குவேன். ஒரு டிபேட்டில் ஒரு கேள்வி வந்தது, என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷுட் ஸ்மோக்கிங் பி அபாலிஷ்ட், அதாவது சிகரெட் பிடிக்கிறது தடை செய்யப்பட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, என்னையை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அண்டர் டாக்ஸ், அதாவது பெருசாக திறமை இல்லாத இல்லாட்டி பெரிய பாப்புலராக இல்லாத ஒரு டீமில் என்னை போட்டாங்க. அந்த டீம் என்ன ஆர்கியூ பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, தடை செய்யப்படக்கூடாது, ஸ்மோக்கிங் வந்து தடை செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் நான் போய் வாதாட போனேன். ஸோ அந்த ஸ்மோக்கிங் தடை பண்ணக்கூடாது அப்படின்ற சைடில் நான் வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு இருந்தேன். எதிர்த்த சைடில் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஸ்மோக்கிங் ரொம்ப கெடுதல், ரொம்ப ஈவில், உலகத்துக்கே அது நஷ்டம், அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக போயிட்டானுங்க. எதாக இருந்தாலுமே நீங்கள் லைட்டாக திட்டலாம், கொஞ்சம் திட்டலாம், ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகும்போது என்ன ஆயிடுதுன்னா எனக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பெரிய வில்ல மாதிரி, அதனால் எந்த பலனுமே இல்லை, எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கதையை எடுத்து சொன்னேன். என்னோடய தாத்தா அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா, இமிக்ரேட் ஆகி பயங்கர கஷ்டப்பட்டு வந்திருந்தார். அவருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, பயங்கர உழைச்சிட்டே இருப்பார், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பார். அவருக்கு வந்து கொஞ்சம் தான் காசு கிடைக்கும், அது வந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கே சரியாக இருக்கும், அதுக்கு மேலே உழைச்சிட்ருப்பார். அவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, ஒரு ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது.
அவருக்கு உடம்பை வலியை போக்குறதுக்கும் சரி, அவர் மனசை சரி பண்ணுறதும் சரி, அவருக்கு கிடைக்கிற அந்த 2 நிமிஷம் ஸ்மோக்கிங் மட்டும்தான். அது தேவையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள், பாவம் அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேன். நான் சரி இவனுக்கு ரொம்ப மோசங்கிறானுங்களே, இதில் எதுவுமே நல்லது இல்லையான்னு நான் யோசித்து இந்த கதையை எடுத்து சொன்னேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த டிபேட்டை கேட்டுட்டு இருந்த பல பேரில் மனசு உருகிட்டானுங்க. அதில் ஒரு சில பொண்ணுங்கள்லாம் கண்ணீரே விட்டுட்டாங்கன்னா பாருங்களேன். ஸோ அந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பார்த்தேன்னா, அந்த ஆப்போசிட் டீம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதுனால தான் இது சாதிக்க முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு காலேஜ் டேஸில், என்னோடய ஸ்கூல் டேஸில் எனக்கு பிடிச்சிருந்த ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது டிபேட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு இது எந்த விதத்துலேயும் பயன்படலை. ஸோ நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலை ட்ராப் பண்ணிவிட்டு நான் பியானோ வாசிக்க போயிட்டேன். ஸோ பியானோ விற்கிறது, பியானோ வாசிக்கிறது, இதையே என்னோடய வேலையாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய இடங்களில் போய் யாரெல்லாம் பியானோ விற்கிறாங்க, எப்படிலாம் வாங்குறாங்க, என்ன மியூசிக் வாசிக்கிறாங்க, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டு ஒரு இடமா போய் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்தந்த கூட்டத்துக்கு தகுந்தா போல், அந்த ஏரியாவுக்கு தகுந்தா போல் என்னோடய மியூசிக்கை நான் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எந்த ஒரு சேல்ஸ்மேனுமே எல்லா கஸ்டமர்கிட்டையும், எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும் ஒரே மாதிரி டைலாகில் சேல் பண்ணான்னா அவன் ஒரு வடிகட்டின முட்டாளான சேல்ஸ்மேனாக தான் இருக்க முடியும். எந்த ஒரு நல்ல சேல்ஸ்மேனுமே ஒரே பிச்சை எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அதே போல் தான் நான் மியூசிக்கும் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்க, இதை பொறுத்து தான் என்னோடய மியூசிக்கே இருந்தது. ஸோ அதுலேயே என்னோடய சேல்ஸ்மேன்ஷிப்பு தான் இருந்தது. ஸோ அப்படி மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் விட்டுட்டேன். அப்போ எங்கள் தாத்தா எல்லாருமே இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு $30 ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல வருமானம் தான். ஆனால் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணேன்னு சொன்னால், ரொம்ப மியூசிக்கல் சீசன்லலாம் எங்கள் அப்பாவோட கூட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு நான் போயிட்டு இருந்தேன். பட் ஒரு கிளப்பு, ஒரு மியூசிக் கால்ஸ் இதிலெல்லாம் போய் நான் வாசிச்சிட்ருந்தேன். இப்படி வாசிச்சிட்ருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. அதே சமயத்தில் World War I அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ்குள்ளே. நான் ஒன்றா மாற்றி மாற்றி விற்றுட்ருந்தேன். காஃபி பீன்ஸ் விற்றுட்ருந்தேன், டோராக போய் விற்றுட்ருந்தேன். இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருந்தேன். அப்போது எல்லாமே மாறி மாறி பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு ஒரு வழியாக என்னோடய தாத்தா எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸில் டிரைவராக சேர்த்துட்டாங்க. அந்த வேலையை கொஞ்சம் பார்த்தேன். பட் இந்த வேர்ல்டு வார் இந்த விஷயங்கள் நிறையா வந்ததுனால எதுவுமே நம்மளால் நிறையா பண்ண முடியல. நான் திரும்ப மியூசிக் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு திருப்பி மியூசிக் போனேன். என்னை திரும்ப ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் நிறையா முயற்சி பண்ணாங்க. திரும்ப என்னை ஸ்கூல்லேயும் சேர்த்து விட்டாங்க. ஆனால் என்னால் ஒரு செமஸ்டருக்கு மேலே அந்த காலேஜு கன்டினியூ பண்ணவே முடியல. திரும்ப விட்டுட்டு நான் திரும்ப மியூசிக்கே வந்துட்டேன். நிறைய ஷோஸ் பண்ணேன், நிறையா வாசித்தேன். அப்போ தான் என்னோடய லவர், நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேனோ நாளைக்கு, ஈத்தல், அவங்கள நான் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா பேசினோம், நிறையா பரிமாறிக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கு அப்போ 1922. அப்போ நான் மைனராக தான் இருந்தேன் இன்னுமே. அப்போ நான் போய் எங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க, பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா சொன்னார், ரேமன் சாத்தியமே இல்லை, இம்பாசிபிள், அது எப்படி நீ கல்யாணம் பண்ண முடியும்? முதல்ல ஒரு வேலை, நல்ல உருப்படியான நிரந்தரமான ஒரு வேலையை கண்டுபிடி. அங்கங்கே போய் மியூசிக் வாசிக்கிறது, அங்கங்கே அந்தந்த வேலை பார்த்துட்ருக்கு, இதெல்லாம் ஒரு வேலையா? இதில் எப்படி நீ கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னாங்க. நான் ரொம்ப யோசிச்சுட்டு சரி அவங்கள ஈத்தில் கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது லில்லி பிராண்டில் பேப்பர் கப்ஸ் ஆரம்பித்தாங்க ஒரு கடை. அந்த பிஸ்னஸ் அப்போயே எனக்கு என்ன பேப்பர் கப்ஸில் புரிஞ்சது இப்போ வரைக்கும் என்னால் யோசித்து பார்க்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, அமெரிக்கா நாளைக்கு ஃப்யூச்சரில் பேப்பர் கப்புக்கு தான் மாறப்போகுது அப்படிங்கிறது என்னால் அப்போயே கணிக்க முடிஞ்சுது. அதனால் ரொம்ப யோசிச்சுட்டு பேப்பர் கப்பில் நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது இன்னோவேஷனாகவும் எனக்கு தெரிஞ்சது, ஒரு புதுமை பயங்கர அது இருக்கும்போது. ஸோ நான் பேப்பர் கப்பில் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவும் என்னை பெருசாக எதிர்க்கல. சரி ஒரு ஸ்டெடியான வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. உடனே நானும் ஈத்தலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.